ரெண்டாவது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுடைய பாடி லாங்குவேஜ். சிலர் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நின்று பேசுகிறீங்க, கொஞ்சம் அப்படி மேலே பார்த்துட்டு பேசுகிறீங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து த்ரூ அவுட் த ஆடியன்ஸை பார்த்து பேசணும், ஓகேங்களா? அது ஒன்று. ஐ கான்டாக்ட். ரெண்டாவது வந்து பாடி லாங்குவேஜ். பேசும்போது நம்முடைய கைகள், கால்கள், உடம்புல சின்ன ஒரு அசைவு இருந்தால் தான் கேட்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கும். ரெண்டு. மூன்றாவது கான்ஃபிடென்ஸ். அல்ஹம்துலில்லாஹ் சில மாணவர்கள்கிட்ட வந்து இந்த பேச்சில் தெளிவும் இருக்குது, கான்ஃபிடென்ஸும் இருக்குது. டீமுடைய சைடில் இருந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ் ஓவராலாக நல்லா இருக்குது. சிலர் வந்து ஒரு 5 செகண்ட் கொஞ்சம் விட்டுறீங்க, சரிங்களா? ஸோ ஆன் டைமில் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆப்பை, டைமர் ஆப்பை வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அடுத்த செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். டீம் எஃப்ல இருந்து வாங்க. முகமது அஸ்லம் சகோதரத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்காரு. முகமது அஸ்லம் சகோதரத்துவம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இஸ்லாத்தின் சகோதரத்துவம். இஸ்லாம் சகோதரத்தை பற்றி பேசும்போது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரர் ஆவார். அந்த முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய 5 கடமைகள் உள்ளது. சலாம், அது முதலாவது சலாம் கூறுவது. இன்றைய காலகட்டத்தில் நம்ம நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணி போகிறோம். அந்த இடத்துல நம்ம நிறைய முஸ்லீம்ஸை நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து நம்ம பார்த்து சலாம் சொல்கிறோமா சொல்லி பார்த்தா இல்லை, அது வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதை வந்து நம்ம இன்னும் வந்து பார்த்து சலாம் சொல்கிறோம். சலாம் சொன்னால் நிறைய வந்து நன்மை இருக்கிறது. ரெண்டாவது வந்து நோயாளியை விசாரிப்பது. அன்றைய காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நோயாளியை வந்து மீட் பண்ணுறது ஒரு நிறைய மீட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த காலத்தில் வந்து பார்த்தா அது வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். தேர்டு ஒன்று வந்து ஒருத்தர் தும்பினால் அவர் அல்ஹம்துலில்லாஹ் கூறினால் நம்ம வந்து அதுக்கு பதில் இக்ரமுல்லான்னு சொல்கிறது. அது இந்த காலத்தில் பார்த்தா அதுவும் கம்மியாகிடுச்சு. இதெல்லாம் நம்ம கம்மியாக வருதால என்ன ஆகுதுன்னா, நம்மளோட இஸ்லாத் வந்து யூனிட்டி வந்து ரொம்ப வந்து ஒரு பிரதர்ஹுட் வந்து கம்மியாகுது. இதெல்லாம் பார்த்தா நம்மளை வந்து நிறைய அடி வாங்குகிறோம் இஸ்லாம்ஸ். இதெல்லாம் வந்து இப்போது இஸ்ரேல் பாலஸ்தீன்லாம் அடி வாங்குகிற காரணம் வந்து நம்மளோட சகோதரத்துவம் வந்து கம்மியான அந்த காரணத்தால் தான் நம்ம இப்போ அடி வாங்குகிறோம். அதெல்லாம் நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து யாராலும் நம்மளை அழி பண்ண முடியாது.